கண்ணப்ப நாயனாரின் அவதாரம். அவரின் பிறப்பு மற்றும் வீரமும். பாகம் 1. பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்னும் சிறிய ஊரில் நாகன் என்ற வேடர் தலைவன் வாழ்ந்தார். அவருக்கு தத்தை என்ற அன்பான மனைவி இருந்தாள். பல வருடங்களாக குழந்தை இல்லாமையால் இருவரும் தங்கள் குல தெய்வமான முருகனை மனமாற வழிபட்டார்கள். ஓ முருகா, எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க அருள் செய்ய வேண்டும் என்று தினமும் வேண்டினர். முருகனின் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததும் வலிமையுடன் அழகுடன் இருந்ததால் திண்ணன் என்று பெயர் வைத்தார்கள். திண்ணன் ஒவ்வொரு நாளும் அறிவிலும் வலிமையிலும் சிறந்து விளங்கினான். வேடர் வழக்கப்படி சிறுவயதில் வில்வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன்படி ஒரு நல்ல ஆசிரியரை அழைத்து திண்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தார்கள். திண்ணன் வில்வித்தையில் சிறந்து விளங்கினான். அவன் கற்றுக்கொண்ட பிறகு கல்வி விழா சிறப்பாக நடந்தது. வேடர் குலத்தின் தலைவனாக எப்பொழுதும் திண்ணனின் தந்தை நாகன் மாதம் ஒரு முறை காட்டுக்குள் சென்று வேட்டையாடி வன விலங்குகளை கட்டுப்படுத்துவார். ஆனால் வயது முதிர்ந்ததால் அவரால் வேட்டையாட முடியவில்லை. இதனால் வன விலங்குகள் அதிகமாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தன. மக்கள் வந்து நாகனிடம் முறையிட்டார்கள். அதைக் கேட்ட நாகன், நான் முதுமை அடைந்துவிட்டேன், இனிமேல் பழையபடி வேட்டையாட முடியாது என்று சொன்னார். இனி தலைமை பொறுப்பை நான் ஏற்க முடியாது. என் மகன் திண்ணனையே தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அந்த வார்த்தையை வேடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திண்ணனார் வேடர் குலத்தின் தலைவனாக ஆனார். நாகன் தேவராடியை அழைத்து வன தேவதைகளுக்கு பூஜை செய்யச் சொன்னார். அவள் பூஜை செய்து திண்ணனாரை வாழ்த்தினாள். அன்று தந்தையிடமிருந்து தோற்கச் செய்யும் உடைவாளையம் பெற்ற திண்ணனார் மலைப்பகுதியின் அரசனாகவும் வேடர்களின் தலைவனாகவும் ஆனார். அந்த நாளே குல வழக்கப்படி திண்ணனார் தனது வேடர் கூட்டத்துடன் வேட்டையாட புறப்பட்டார். வேடர் சிங்கம் போல அவர் காட்டுக்குள் புகுந்தார். பறைகள் முழங்கின, கொம்புகள் ஊதின, நாய்கள் பின்தொடர்ந்தன. புதர்களை அலைத்து மறைந்திருந்த விலங்குகளை வெளிக்கொண்டு வந்து வேட்டையாடினார்கள். மான்கள் மரைகள் வீழ்ந்தன. கரடிகள் யானைகள் குலைந்தன. புலிகள் சீறி எதிர்த்தன. ஆனால் வேடர்களின் அம்புக்கு இலக்காகி மடிந்தன. அந்த வேட்டையின் நடுவில் ஒரு பெரிய காட்டுப்பன்றி எதிர்பட்டது. வலைகளை அறுத்து மிடுக்குடன் ஓடியது. திண்ணனார் அதனை துரத்தினார். வேடர்கள், நாய்கள் யாரும் பின்தொடர முடியவில்லை. பன்றி வேகமாக ஓடியது. திண்ணனார் மட்டும் அதை பின்பற்றி ஓடினார். தங்கள் இளந்தலைவர் அவ்வாறு ஓடுவதைக் கண்டு நாணன், காடன் என்ற 2 வேடர்கள் துணையாக ஓடினார்கள். பன்றியைத் தொடர்ந்து ஓடிய திண்ணனார் ஒரு குன்றின் அடிவாரத்தில் அதை அடைந்தார். உடனே உடைவாளை உருவி பன்றியை 2 துண்டாக வெட்டினார். அவருடன் ஓடி வந்த நாணனும் காடனும் திண்ணனாரின் வேகத்தையும் ஆற்றலையும் பார்த்து வியப்பில் மூழ்கினார்கள். அடேயப்பா, இந்த பன்றி நம்மை எவ்வளவு தூரம் இழுத்து வந்தது! நாமும் இவ்வளவு தூரம் எப்படி ஓடி வந்தோம் என்று பிரமித்தார்கள். திண்ணனாரின் வீரத்தை போற்றி வணங்கினார்கள். நேரமும் ஆகிவிட்டது. நெடுந்தூரம் ஓடியதால் பசிக்கவும் ஆரம்பித்தது. இந்த பன்றியே சமைத்து சாப்பிட்டு தண்ணீர் குடிப்போம் என்றார்கள். தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று திண்ணனார் கேட்டார். இந்த தேக்கமரக் கூட்டத்தை தாண்டிச் சென்றால் பொன்முகலி என்ற ஆறு ஓடுகிறது என்றான் நாணன். அவன் அந்த இடங்களை பழகியவன். சரி, அங்கே போகலாம். இந்த பன்றியை இழுத்து வாருங்கள் என்று திண்ணனார் சொன்னார். எல்லோரும் புறப்பட்டார்கள். இக்கதையின் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் காணலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். மேலும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி.